உனக்கு எனக்கு என்ன சண்டை ஸ்வேதா? ஏன் நீ வீட்டை விட்டு போன? நான் போகிறப்போ உன்கிட்ட என்ன சொன்னேன்? உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லு, நான் சைன் பண்ணி தரேன் டிவோர்ஸில். ஆனால் நான் உண்மையாக இருந்ததுக்கு நான் உன்னை அடித்தேன், கொடுமை பண்ணேன், சித்திரவதனை பண்ணேன்னு சொல்லி நான் பண்ணாத தப்புக்கு 50 lakhs அலிமணி கேட்டால் நான் எப்படி ஸ்வேதா டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுப்பேன்? என்னால் ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து வச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி ஸ்வேதா ஜட்ஜ் பண்ணுற? பாஸ்ட்டை வச்சா? உங்களை கேட்குறேன், கேரக்டர் வச்சா இல்லை லுக்கை வச்சா? அந்த ஆடியோ நானும் கேட்டேன். நான் அவங்க அக்காவும் நானும் இந்த ஃபோட்டோஸ் எதாவது இருக்கா? சின்ன மருமகள் சீரியல் நடத்திட்டு வர ஸ்வேதாவுடைய கணவர் ஆதி இன்னைக்கு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. அதுல ஸ்வேதா சொல்றது எல்லாமே போய், அதோட என்னால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, அத குறித்தும் இந்த வீடியோல பேசியிருக்காரு. நேத்து தான் ஸ்வேதா சோசியல் மீடியா பேஜ்ல உருக்கமா பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ஆதி குறித்து பல விஷயங்களை ஓப்பனாவே பேசியிருந்தாங்க. அதாவது, எங்களுக்கு முறைப்படி திருமணம் நடக்கணும், ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம், நான் மட்டும் தான் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வீடு வாங்கி வாழ்க்கை நடத்தினேன். ஆனா அவன் எதுவுமே செய்யல, பலரை அவன் ஏமாத்திருக்கான், இனிமே யாரையும் இப்படி ஏமாத்தாதுன்னு ரொம்பவே கண்ணீருடன் பேசியிருந்தாங்க. அதுவும் நான் காதலிக்கும் போதே என்னோட நகைகளை அடகு வச்சு அவனுக்கு பணம் நிறைய கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தாலும் குடும்பத்தோட எதிர்ப்பை மீறி அவனை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது, உன்னால எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, உன்னால நான் தற்கொலை பண்ணி போனோன்னு எங்க வீட்டுல ரொம்பவே பயப்படுறாங்க, எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல, உன்னால நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு வரேன், எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது, சரியா சாப்பிடவும் முடியல, இதனால என்னோட உடம்புல பல பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியே செத்துருச்சுன்னு ரொம்பவே சோகமா கண்ணீரோட பேசியிருந்தாங்க. இந்த வீடியோ வைரல் ஆனிச்சு. இதை தொடர்ந்து தான் ஆதி இன்னைக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல ஸ்வேதா சொல்றது எல்லாமே போய், நான் ஸ்வேதாவுக்கு உண்மையா தான் இருந்தேன், ஆனா ஸ்வேதா தான் உண்மையாலன்னு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. கேரக்டர் வச்சா இல்லை லுக்கை வச்சா? அந்த ஆடியோ நானும் கேட்டேன். நான் அவங்க அக்காவும் நானும் இந்த ஃபோட்டோஸ் எதாவது இருக்கா? இல்லை. நான் பேசியிருந்தா எல்லாம் பேசியிருப்பேன், ஏதாச்சும் இருக்கணும்ல, அது இருக்கா? அதுவும் இல்லை. சரி, இப்படி எதுவுமே இல்லாதப்ப இப்போது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதாச்சும் இருக்கா? அதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒரு ஆடியோ வச்சு அப்ப வீடியோ போட்டவர் இப்ப என்ன சொல்றாரு? இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கோம். இது ஆதிதான் பண்ணிருப்பாரு, 1000 மடங்கு உண்மை, நான் எங்கேயுமே சொல்லலை. உனக்குலாம் என் வாழ்க்கை தான் கண்டிச்சிச்சா? நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளா பஸ் இன்சிடெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என் நிலமையில இருந்தால் நினச்சி பாருங்களேன். சொந்த பொண்டாட்டியே ஒரு ஆடியோ கேட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நீ தான் ஒரு பொண்ணு சாவுக்கான்னு சொல்கிறப்ப அந்த மனுஷனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இந்நேரம் அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஆனால் நான் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்திக்காக மட்டும்தான் இருந்தேன், அவளுக்காக தான் வாழ்ந்தேன், அவளுக்காக செத்தேன், அவளுக்காக மட்டும்தான் உண்மையாக இருந்தேன் தெரியணும் எல்லாத்துக்கும். நான் உன்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறப்ப ஸ்வேதா எல்லாம் உண்மையும் சொல்லி தான் நான் பண்ணேன். நான் பண்ணேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நீ பண்ணியான்னு கேட்டால் எல்லாம் நான் பண்ணேன்னு சொன்னேன், ஏன்னா எல்லாம் நான் பண்ணேன். எல்லாம் நீ பண்ணலையான்னு கேட்டால் எல்லாம் நான் பண்ணல, ஏன்னா இதை நான் பண்ணல ஸ்வேதா. மேலும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.